விவோவோட V40 தான் இப்போ நம்மகிட்ட இருக்கு. இந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஒரு பர்சனல் இம்ப்ரெஷன் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் வந்து பாத்துருங்க. விவோ V40 இந்த பிளாக் கலர் பாக்ஸ்ல தான் வருது. எப்பவுமே V சீரிஸ் வந்து ஒரு ஒயிட் கலர்ல வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு பிளாக் தீமுக்கு போயிட்டாங்க. V40 கோ இன்ஜினியர்ட் வித் ஜைஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின் பக்கமா பாத்தீங்கன்னா இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் லார்ட்ஸ் பர்பிள் அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்தோடனே ஃபோன் தான் வந்திருக்கு. இந்த ஃபோனை அப்படியே எடுத்து கீழே வந்து வச்சிடலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கான TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு. ஃபோனோட கலர்லேயே நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே சம் பேப்பர் ஒர்க் வந்திருக்கு, மேனுவல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு 120 வாட்கான சார்ஜர். ஆக்சுவலாக அந்த ஃபோன் 80 வாட் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு கீழே ஒரு டைப் A to டைப் C கேபிள் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு சிம் இஜெக்டட் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணலாம். இதுதான் ஃபோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதை பற்றி டெப்தா வீடியோல வந்து பார்க்கலாம். டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் உங்ககிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. MI, OnePlus, ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட தான் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த போனோட ஒரு சின்ன இம்ப்ரெஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த போனை நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குங்கிற என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பில் குவாலிட்டில ஸ்டார்ட் பண்ணலாம். பில் குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. கிளாஸ் பில்ட் வந்திருக்கு. சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெட்டல் மாதிரி இருக்கும். கார்னர்ல வந்து அலுமினியம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்ட் சென்சேஷன் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் IP68 வந்து ஃபர்ஸ்ட் டைம் V சீரிஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ பில்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இதுல ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வெயிட் வந்து 190 கிராம் தான் வந்திருக்கு. திக்னஸ் 7.5 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலா கையில பிடிச்சு யூஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு பர்பிள் கலர். இது போக இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு இந்த கலர் பர்சனலா வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் பில் குவாலிட்டி, டிசைன் எல்லாமே இந்த வாட்டி நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அடுத்ததான் இந்த போன் டிஸ்பிளே தான். இது வந்து ஒரு 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான் இருக்கு. 1.5K வந்து V40 ப்ரோல தான் இருக்கு. இதுல வந்து ஃபுல் HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் வந்து சொல்றாங்க பீக் பிரைட்னஸா. எனக்கு அவுட்டோர்ல இப்போ இந்த மாதிரி சன்லைட் எல்லாம் பார்க்கும்போது விசிபிலிட்டி ரொம்ப பெட்டரா தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி பெரிய டிராபேக்கா இருக்காது. அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளா கேட்டு இருந்த இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை V சீரிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஆடியோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் மூவிஸ் வந்து பார்த்தேன், வீடியோஸும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் ஆடியோ சாம்பிள் அட்டாச் பண்றேன், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஓவராலா இந்த டைம் பார்க்கும்போது டிஸ்பிளேல பிரைட்னஸ்லயும் இஷ்யூ இல்லை, ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கு. டிஸ்பிளே ஆஸ் ஆல்வேஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பெசல்ஸும் கம்மியா தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. Shadow through the sun rays and on we'll go through the wastelands, through the highways and on we'll go. அண்ட் அடுத்ததா இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3. இது வந்து ஒரு 4 nm 5G ப்ராசர், 8 5G பேண்ட் இருக்கு. கெரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில கேம்ஸ் வந்து பிளே பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்தது. ஹீட்டிங்கும் பெருசா வந்து ஆனதில்ல. பட் V30ல யூஸ் பண்ண அதே ப்ராசஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. பெரிய அப்கிரேட் வந்து கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மேபி டிமென்சிட்டி சீரிஸ்ல ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் சைடில் V40க்கு அப்கிரேட் வந்து இல்லை. பட் இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸ் தான். நீங்க கேமிங் எல்லாமே வந்து பிளே பண்ணலாம். அனிடு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8.2 lakh கிட்ட வருது. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். நீங்க ஆன்லைன் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இதை விட பெட்டர் ஃபோன்ஸ் வந்து இருக்கதா போகுது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா. பட் இந்த ஃபோன் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அது போக இந்த போன்ல நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கும் போதும் த்ராட்லிங் பெருசா வந்து ஆகல. அது வந்து ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ சொல்ல போனா நான் வந்து மீடியமா தான் கேம் விளையாடுவேன், மற்றபடி டே டு டே யூசேஜ் வந்து அதிகமா பண்ணுவாங்கிறவங்களுக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் V சீரிஸ்னாலே கேமரா தான். போன வாட்டில இருந்து என்ன கேமரா அப்கிரேட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வாட்டி கேமரால வந்து ஜெய்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அந்த ப்ரோ சீரிஸ்ல வரும், இந்த வாட்டி V40லே கொடுத்துருக்காங்க. அதனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, போர்ட்ரேட்ல ஒரு சில மோட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆப்டிமைசேஷன் வந்து பெட்டரா இருக்கும் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே போர்ட்ரேட் போட்டோ நல்லா இருந்தது. பட் சம்டைம்ஸ்ல வந்து எட்ஜஸ்ல வந்து கொஞ்சம் வந்து பர்ஃபெக்ஷன் வந்து கிடையாது. பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய மோட்ஸ் வந்து இருக்கு.
அது போக நமக்கு நைட் போட்டோகிராஃபியும் பெட்டரா இம்ப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க போன டைம் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி அது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஒரு பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலான என்னென்ன சென்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பின்பக்கம் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் இதுக்கு OIS இருக்கு. 1.88 அப்பச்சரோட பேர் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, அது f2.0 அப்பச்சரோட இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல், மூணுமே 50 மெகா பிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சென்சர் நேமா அவங்க மென்ஷனே பண்ண கிடையாது. அப்படினாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு ஆம்னிவிஷனோட சென்சர் தான். OVE50 வந்து இருக்கலாம். போன டைம் யூஸ் பண்ண அதே சென்சர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. கலர்ஸும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. டைனாமிக் ரேஞ்ச் கூட பெட்டரா இருந்தது. டீடைலிங்குமே பெட்டரா இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி V30ல என்ன கேமராவோ அதே தான் இங்கே இருக்கு. பட் ஒரு சில சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் சாஃப்ட்வேர் சைட்லயும் இந்த ஜெய்ஸ் மூலியமா வந்து கொடுத்துருக்காங்க. அது போக மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் 4K 60 fps வந்து நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபில 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லா தான் வேலை செஞ்சது. முடிஞ்சா நான் ஒரு கேமரா ரிவ்யூ இந்த போனுக்கு கவர் பண்றேன். கேமராஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பட் எனக்கு வந்து போன V30 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவு ஒரு பெரிய அப்கிரேட் இருக்க மாதிரி தெரியல. ஸோ V30 வச்சிருக்கவங்களாம் இந்த கேமரா வரணுமா டெஃபினட்டா கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான கேமரா அப்கிரேட்ஸ் கிடையாது. பட் நல்ல கேமராஸ் தான் இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey. Vivo V40ல 4K 30 fps சாம்பிள் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. Vivo V40ல செல்ஃபியில் 4K 30 fps வீடியோ இப்போ நான் நடந்துட்டுருக்கேன். ஆடியோ வீடியோ குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் நல்லா வந்து காட்டுது. குவாலிட்டி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAhக்கான பேட்டரி இருக்குது. 500 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்ல சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். எனக்கு இந்த ஃபோனில் ரொம்பவுமே இனிஷியலாக பிடிச்சதுன்னா பேட்டரி தான். ஏன்னா நான் ரொம்பவுமே நல்லா யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போதும் பேட்டரி அவ்வளோ சீக்கிரம் ட்ராப் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தாலும் 1 day பேட்டரி பேக்கப் வந்து கிடைச்சிடும். சார்ஜிங் ஸ்பீடும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். சாஃப்ட்வேர்னு பொறுத்த வரைக்கும் Android 14, FunTouchOS 14, ப்ளோட்வேர் பெருசா பார்க்க முடியல, கொஞ்சம் இருக்குது. ஆட்ஸ் எப்படி புஷ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஓகே, ஓரளவு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து விவோட FunTouchOSல எப்பவுமே இருக்கிறதா. உங்களுக்கு FunTouchOS பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்டேட் பத்தி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு 3 மேஜர் அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்ச் ஒரு 4 years தருவாங்க நான் எதிர்பார்க்கறேன். கொஞ்சம் லேட்டா கொடுத்தாலும் கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னா பெஸ்டா வந்திருக்கும். அண்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்லயும் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இது வந்து மொத்தம் 3 வேரியன்ட்ல வருது. இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். அது போக நமக்கு வந்து 8-256, 12-512 வந்திருக்கு. DDR4X RAM UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிருக்காங்க கண்டிப்பா UFS 3.1 கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கல. ஒரு ஸ்லோவான ஸ்டோரேஜ் டைப் தான். உங்களுக்கு அந்த ரீட் ரைட் வந்து ஸ்லோவா தான் இருக்க போகுது. ஸோ ப்ரைசிங்னு பார்க்கும்போது இதையும் நான் எதிர்பார்க்கல. ப்ரைசிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இது 8,128 35,000. எனக்கு தெரிஞ்சு இந்த V25, V27 இந்த மாதிரிலாம் வரும்போது ஃபர்ஸ்ட் V25ல இருக்கும்போது ஒரு 30க்குள்ளே வச்சிருந்தாங்க. V27 வரும்போது 33க்கு போயிட்டாங்க. V29 சேம் அந்த 33க்கே வந்துச்சு. இப்போ V40 வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 35 எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் அந்த V40 Proல 50 தாண்டி போயிடுச்சு. X சீரிஸ் என்ன ஒரு பிரைஸுக்கு வந்துட்டு இருக்குமோ அந்த பிரைஸுக்கு இப்போ V சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சிம்பிளா V40 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல போன் தான். ஒரு நல்ல பில் குவாலிட்டி இருக்கு. போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் அதே பிரைஸுக்கு எடுத்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு ஓரளவுக்கு நல்ல போன் சொல்லியிருந்திருப்பேன். பட் பிரைசிங்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்க அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி இல்ல ப்ரோ நான் நார்மலா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல போன் தான். அண்ட் முடிஞ்ச கேமரா ரிவ்யூ வந்து கவர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.